என்ன பெரியலவா இவ தங்கச்சிக்காரி வந்ததுல இருந்து ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேக்கா. என்னமோ தங்கச்சிக்காரி டாக்டர்னு பீத்துன்னு ஊர் புறம் பீத்தி தலைதா. உண்மையிலே டாக்டரா இல்ல இவ்வளவு நடிக்கிறாளுவா? ஏமா ஒரு காப்பி போட்டுதாமா, தலை வலின்னு வலிக்கு. அவளை போய் காப்பி போடலான்னு சொல்லலான்னு நினைச்சேன். பார்த்தா அவ தங்கச்சி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அதான் ஒரு காப்பி போட்டுதாமா. இல்ல ஓ கொழுந்தியாக்காரி உண்மையிலே டாக்டரா இல்ல டாக்டர் மாதிரி நடிக்கிறாளா? இல்ல அவளுவெல்லாம் எப்படி டாக்டர் ஆனான்வோ? எங்க வேலை பார்க்கா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அவ கேட்டா அவ மனசு எம்படி சங்கடப்படும். ஏமா அவ உண்மையிலே டாக்டர் தான். அதுவும் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய ஆளுக்கள் வரைக்கும் இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறா தெரியுமா? ஆமா, இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்ல. ட்ரீட்மெண்ட் ஏன் அவ அப்ப ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்கானோ? எம்மா அவ மலையில இருக்கிற ஆஸ்பத்திரியில யாருமே வேலை செய்யல. அவ மட்டும்தான் டாக்டராவும் நர்ஸாவும் அந்த ஆஸ்பத்திரியை சுத்தப்படுத்தி நான் அங்கேயே தங்கி அங்குள்ள மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அங்க உட்கார்ந்துருக்கா தெரியுமா? ஏம்மா சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசாதம்மா. கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்திலேயே அவ கொஞ்சமா வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு மித்ததெல்லாம் அவ அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள பொருட்களுக்கும் அதுக்கும் இதுக்கும் செலவு பண்ணிடுறா தெரியுமா? அண்ணா கட்டி கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணலாம். என்னத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணணும்? நல்ல வக்கனையா வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டு குடும்பத்தை நல்லா பார்க்க வேண்டியதானே? ஏன் மலை மேல உள்ள ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கவர்மெண்ட் மருந்து மாத்திரையும் மற்ற ஒன்னையும் கொடுக்கறது கிடையாதாக்கும்? ஏமா அங்க வசதி குறைவு. எல்லா விஷயங்களையுமே கவர்மெண்டே பார்க்கணும்னா எப்படிமா முடியும்? அதுலயும் அங்க உள்ள மக்களை அவங்க மலையிலிருந்து இறங்கி கீழே வந்து கீழே தங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தான் கேட்காம மேலேயே இருக்காங்க. அதனால ஏதாவது ஒண்ணு தேவைன்னா இவ உடனே கவர்மெண்டை எதிர்பார்க்காம இவளே இவ சம்பளத்துல இருந்து வாங்கிடுவா. கவர்மெண்ட் இருந்து வரணும்னா அப்புறம் எழுதி போட்டு 2-3 மாசம் கழிச்சுதான் வரும். அது வரைக்கும் காத்திருக்க முடியுமா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவ இலவச சேவை பண்ணிட்டு இருக்கா. நீ என்னன்னா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற. இதுக்கணும் குறைச்ச இல்ல. இதுக்கு என்ன மண்ணாங்கடிக்கு இவ இம்பு விட்டு செலவு பண்ணி படிக்கணும். ஏமா அவ மெரிட்ல படிச்சிருக்காமா. அவ நல்ல மார்க் வாங்கினதுனால அவளுக்கு சீட் கிடைச்சிட்டு அவ படிச்சிருக்கா. அதுக்கு நீ என்னம்மா இப்படி எல்லாம் கதை கட்டுற? அவட்ட எங்கே காசு இருக்கு காசு கட்டி படிக்கிறதுக்கு? சும்மா கதை விடாதல. உன் பொண்டாட்டிக்கு நகை நட்டு கட்டி வந்தானே இப்படி கதை விட்டுருக்கேன். ஏமா ஒரு காப்பியை போட முடிஞ்சா போட்டு கொடு. சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. வேணும்னா என் குழந்தையால அனுப்புறேன். அவகிட்ட நல்ல விசாரி குடுன்னு பிறகு குடுத்துட போறா. சும்மா தேவையில்லாம வாயை கிளறாத. அதானே நான் பெற்றது சரியில்லை. பொண்டாட்டிக்கெல்லாம் சால்ற அடிக்கி. ஏ அப்பா என்ன பேச்சு பேசுறான். என்ன மொழின்னு முழிக்கிற? எங்க அப்பா காப்பி கேட்டதுக்கு கேள்வியா கேட்டியாமா? என்ன கேள்வி? என்கிட்ட கேட்கறது நீ என்கிட்ட கேளு, நான் நல்லாவே பதில் சொல்லுவேன். ஒரு மண்ணு இல்ல ரசா, ஆளை விடு. உன்கிட்ட கேட்டுட்டு எவன் வாங்கி கேட்டது? அப்போ ஏதோ தப்பு தப்பா பேசியிருக்க, அதான் இந்த பயம். நீ உண்மையா பேசியிருந்தா உனக்கு பயம் வராத. என்ன பேசுன சொல்லப்படியா இல்லையா? என்ன பேசுன? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் சித்திக்காரி டாக்டரா இருக்காளே, அவ டாக்டரா இருக்கிறது உண்மையா பொய்யான்னு கேட்டேன். உன் அப்பன் எங்கேயோ மலையில சேவை செய்தான்னு சொல்லிட்டு இருந்தான். இதுக்கு என்னத்துக்கு டாக்டருக்கு படிக்கணும் இம்போட்டு செலவு பண்ணினேன். உன் அப்பன் என்னமோ அவ செலவே இல்லாம நல்லா படிச்சு மார்க் வாங்கி அப்படியே படிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதான் ஒன்று பண்ணுவோமா? என் சித்தியை பேசாம இங்க ஓட சொல்லி நம்ம வீட்லயே இருந்து டாக்டர் வேலையை பார்க்க சொல்லி இந்த ஊர்ல உள்ளவங்க கிட்டலாம் அப்படியே கல்லாவ வசூல் பண்ணுவோமா? நீ கல்லால உட்காந்துக்கோ, ஓடுற பைசாவெல்லாம் எடுத்து 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 வச்சுக்கோ, சரியா? ஏ அப்பா, இந்த வயசுல உனக்கு இருக்கிற அறிவு உன் அப்பனுக்கு இருக்கால. ஏல நீ சொல்றதான் சரி. உன் சித்திட்ட நைஸா பேசி இங்கேயே ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி சின்னதா திறந்து அப்படியே இங்கேயே இருக்க சொல்லிருவோமா? அதுதான் நானும் யோசிச்சேன். நீயும் சரியா தான் சொல்ற. அப்ப போய் பேசல. அதெல்லாம் பேசலாம். ஆனா முதல்ல நீ அவளை டாக்டர்னே ஒத்துக்கலையே, பின்ன கல்லா வசூல் பண்றதுக்கு மட்டும் எப்படி ரெடி ஆயிட்ட? படிக்காம அப்படி கோட்டை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியுதா?
நானே ஒரு வயிற்றுச்சல்ல இவ்வளோலாம் டாக்டர் ஆயிட்டாலே எப்படி டாக்டர் ஆனாலும் லஞ்சம் கொடுக்கறதுக்கு கூட துப்பு கிடையாதேங்கிற அர்த்தத்துல சொன்னேன். ஓ அப்போ உன் பேட நான் இருக்கிறேன், எனக்கு லஞ்சத்தை கொடுத்து அப்படியே என்னையும் டாக்டர் ஆகிடுவேன் அப்படிதானே? முதல்ல அந்த டாக்டருக்கு எவ்வளவு வசூல் வருதுன்னு பாப்போம்ல, அப்புறம் நீ டாக்டர் ஆறுதுன்னா ஆவு. அதுவும் சரிதான். உன் ஐடியாவே ஐடியா. உன்னை கொண்டு இங்க வைக்க கூடாது, அமெரிக்கால வைக்கணும். இல்ல அப்போ ஒரு நாள் வசூலே ஒரு 30-40 வராது? என்னது 30-40? ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு என்னத்துக்கு டாக்டருக்கு படிக்கணும்? அது சும்மா தெருவுல உட்கார்ந்து ஒரு பழம் வித்தாலே வந்துருமே. இல்ல அறிவு கட்டணே, 30-40னா 30-40னா என்ன 30,000 40,000? அது இல்லல, சொல்ல விடுதியா? ஒரு நாளைக்கு வசூலே 30 லட்சம் 40 லட்சம் வராது? 30 லட்சம் 40 லட்சம். அப்போ இருக்கிற எல்லாரையும் பெரிய பெரிய ஊசியை போட்டு அப்படியே கடையில படுக்க வைக்கணும். அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல இன்னும் பெரிய பெரிய ஊசியை போட்டு அவங்கள நகர விடாம வருஷ காலமா ஆஸ்பத்திரியில அடைச்சு வைக்கணும். அப்புறம் அவங்க கிட்ட இருந்து பெரிய பில்லா தீட்டணும். அதுலயே யாரு பணம் காட்டணும் அவனை பெரிய வியாதி இருக்குன்னு சொல்லி பயம் காட்டணும். அப்பதான் தினமும் 30-40 வசூலிக்க முடியும். அட பாவி பேவுல, என்ன பேச்சு பேசுறான்? அப்ப எப்படிதான் வரும்? ஆளை பாரு, காசு காசுன்னு ஆயை திறந்துக்கிட்டு அலையிற. அதான் எங்க சித்தி இந்த ஊர்லயே வேலை பார்க்காம மலையிலே சேவை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா. காசாமலா அப்ப படிக்கிறதெல்லாம் காசுக்கு தான். வசூல் அப்படியே கல்லா நடம்பணும் தான் டாக்டருக்கு படிக்கிறிய அப்படித்தானே? இல்ல பின்ன என்னத்துக்கு படிப்பாவோ? எல்லாரும் என்னமோ சேவை பண்றதுக்கு படிக்கிற மாதிரி போட்ட காசை எடுக்கிறதுக்கு தானே படிக்கணும். அது போக நம்ம பெரிய ஆளா ஆகணும். நல்ல நம்ம வீட்டுல குடும்பத்துல பெரிய காசு வந்து நம்ம பணக்காரோட ஆகி பெரிய பெரிய வீடு பெரிய பெரிய காரெல்லாம் வச்சிருக்கணும். அதுக்கு தான் எல்லாரும் டாக்டர் ஆகுதாவோ. உன்னைய மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நாடு உருப்பிட்டுரும், விளங்கிரும். நீ ஒரு சுப்பியா டாக்டர்கிட்ட போனியே, வெறும் 30 ரூபா வாங்குதாரு. இவர் என்னத்துல ஊசியை போட்டு சரி பண்ணிட்டாருன்னு கேட்டியே? ஆனா நோய் மட்டும் சரியாயிருதுல, காசு இப்படி கம்மியா வாங்கினா என்னத்தை சரி பண்ணுவாரு? எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அப்படின்னீங்க, அது அப்படி? ஆமா, அவர் 30 ரூபா கொடுத்து வாங்கி நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியா இருக்குதான். ஆனாலும் அதுல அவருக்கு என்ன கிடைக்கும்? மருந்து மாத்திரைக்கே ஒரு அமௌண்ட் போயிடும். இதுல இந்த ஆளு 30 ரூபாயை வாங்கி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கட்டிய பண்ணுவாரோ தெரியல. அதுக்கு எல்லாரும் அப்படி இருக்க முடியுமால? எல்லாரும் ஒன்னே மாதிரி 30 லட்சம் 40 லட்சம் ஒரே நல்ல வசூல் பண்ணணும்னு நினைச்சாலும் வச்சுக்கோ, அப்புறம் நீங்க நின்னுகிட்டு இருக்க மாட்டேன். ஒன்னையும் கொண்டு போய் ஸ்ட்ரக்சர்ல போட்டு அப்படியே இழுத்து கொண்டு ஆஸ்பத்திரியில தள்ளி உன் கிட்னி சட்னி எல்லாத்தையும் உருவிட வேண்டியதான். அட பாவி பேல, உன்கிட்ட பேச முடியாது. உன் அப்பன் காப்பி கேட்டான், எனக்கு தலைவலிக்கு. உங்க ஆத்தால வந்து காப்பியை பட சொல்லு, எனக்கு சேர்த்து பட சொல்லு. அதானே, உண்மையை யாராவது சொன்னா உனக்கு பொறுக்காதே. பேசாம வாழைய பார்த்துட்டு போ. அவங்க நிம்மதியா அவளால முடிஞ்ச உதவியை ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ உபத்திரவம் பண்றதுலே குறியாயிரு. நீ அவளுக்கு ஏதாவது ஆதரவா 2 வார்த்தை பேசுனியா? ஏதாவது சாப்பாடு நல்லா செஞ்சு கொடுத்தியா? ஒன்னும் கிடையாது. ஆனா கல்ல கட்டதுக்கு துணிஞ்சிட்டா. ஒன்ன வச்சுக்கிட்டு எவ்வளவு என்ன பேச்சு பேசுது. இதுகிட்ட போய் வாயை கொடுத்தேன் பாரு, என் வாயை கிளறிக்கிட்டு என்னையே செருப்படி அடிக்குது.